விசிகாவில் இருந்து பனையூர் பாபு என்பவர் விலகியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகுவதாக முன்னாள் எம்எல்ஏவான பனையூர் பாபு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். அவருடைய புகைப்படத்தையும் தற்போது பார்க்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து பனையூர் பாபு விலகல். திருமாவின் செயல்பாடுகளும் அரசியல் நிலைப்பாடுகளும் எனக்கு பெரும் வியப்பையும் வேதனையையும் அளிக்கின்றன என்று அவர் தன்னுடைய அறிவிப்புக்கான காரணமாக தெரிவித்திருக்கிறார். திருமாவின் செயல்பாடுகள் எனக்கு வியப்பாகவும் வேதனையாகவும் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் திரு பனையூர் பாபு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகுவதாக முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திருமாவின் செயல்பாடுகள் வேதனை அளிக்கின்றன என்றும் முன்னாள் எம்எல்ஏவான பனையூர் பாபு தெரிவித்திருக்கிறார். திருமாவின் செயல்பாடுகளும் அரசியல் நிலைப்பாடுகளும் எனக்கு பெரும் வியப்பையும் வேதனையையும் அளிக்கின்றன என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகிய திரு பனையூர் பாபு தெரிவித்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகுவதாக முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது பற்றிய விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன் வணக்கம். தற்போது முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து இணைந்திருக்கிறார். அவர் விலகலுக்கான காரணம் என்னவாக தெரிவித்திருக்கிறார்? விசிக என்ன விளக்கம் அளித்திருக்கிறது? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். விசிகாவிலிருந்து தான் விலகுவதாக ஒரு அறிவிப்பையும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில சமீப காலங்களாக தலைமையின் செயல்பாடுகளும் அரசியல் நிலைப்பாடுகளும் எனக்கு பெரும் வியப்பையும் வேதனையும் அளிக்கின்றன என குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு தெளிவான நிலைப்பாடு இன்றி அடிக்கடி தடுமாறுவது அவரது இயல்பல்ல எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது திருமாவளவனை சுட்டிக்காட்டியிருக்கிறார் பனையூர் பாபு. நிலைப்பாடு இன்றி அடிக்கடி தடுமாறுவது திருமாவளவனின் இயல்பல்ல எனவும், நேற்று ஒரு நிலைப்பாடு, இன்று ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் ஒரு நிலைப்பாடு, நாளை செய்தியாளர் சந்திப்பில் வேறொரு நிலைப்பாடு, மீண்டும் இரவில் சமூக வலைதள நேரலையில் பேஸ்புக் லைவில் முற்றிலும் முரணான ஒரு நிலைப்பாடு என தொடர்ந்து முன்னுக்கு பின் முரணாக பேசுவது அரசியல் களத்திலும் தொண்டர்களிடையேயும் பெரும் குழப்பத்தை உருவாக்குகிறது என பனையூர் பாபு குறிப்பிட்டிருக்கிறார். நேற்று வரை ஒரு நடிகரை RSS மற்றும் பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளை என்று கடுமையாக விமர்சித்த அவர் இன்று அதே பிள்ளையை தத்தெடுப்பது போல் நிலைப்பாடு எடுப்பது, அவர் இதுகாலம் வரை சமரசமின்றி கட்டி காத்த கொள்கைகளிலும் கருத்தியலிலும் தடமாற தயாராகிவிட்டார் என்பதை அப்பட்டமாக வெளிப்படுத்துவதாக பனையூர் பாபு தெரிவித்திருக்கிறார். விசில் அடிப்பவர்கள் எல்லாம் திரையரங்கத்திற்கு தான் செல்ல வேண்டும் என்றும் சட்டமன்றத்திற்கு வரக்கூடாது, அவர்கள் பெரியாரும் அம்பேத்கரும் பேசிய அரசியலையும் கொள்கைகளையும் வீழ்த்துவதற்காக வந்தவர்கள் என்று சூழ்நிலைத்த திருமாவளவன் அவர்கள் இன்று அவர்களுடனே கைகோர்க்கவும் இயக்கத்தின் கொள்கையை மழுங்கடிக்கவும் முற்பட்டுவது முரண்பாட்டின் உச்சமாகும் எனவும் பனையூர் பாபு அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். ஆட்சி அதிகாரங்கள் வரும் போகும், அது நிலையற்றது. ஆனால் ஐயா பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் நமக்கு வகுத்து தந்த கொள்கைகளே என்றென்றும் வாழும் நிலையான ஆயுதங்கள். அரசியல் தளத்தில் மக்கள் சித்தாந்தங்களை விட கவர்ச்சியின் பின்னால் ஈர்க்கப்படுவது ஆபத்தானது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முழுமையாக எச்சரித்துள்ளார். ஆனால் இன்று அந்த அபாயகரமான திசையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோமோ என அஞ்சுவதாக பனையூர் பாபு அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். கொண்ட கொள்கையிலும் எடுக்கும் நிலைப்பாட்டிலும் உறுதியாக இல்லாமல் அடிக்கடி நிலைப்பாடுகளை மாற்றி குழப்பத்திலும் அவநம்பிக்கையிலும் செயல்படும் ஒரு தலைமையின் கீழ் இனியும் தன்னால் பயணிக்க இயலாது என மனசாட்சி உணர்த்தி இருக்கிறது என பனையூர் பாபு தெரிவித்திருக்கிறார். எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் முழுமையாக விலகுகிறேன் என்ற அவருடைய முடிவை கனத்த எதிர்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் பனையூர் பாபு எழுதிக்கூடிய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தான் கட்சியில் இருந்து விலகினாலும் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட கொள்கைகளிலும் கருத்தியலிலும் இம்மியளவும் பின்வாங்காமல் உறுதியாக நின்று பயணிப்பேன் எனவும் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை கார்ல் மார்க்ஸ் ஆகியோர் காட்டிய வழியில் ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக தன் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக திருமாவளவன் பற்றி அந்த நிலைப்பாடுகளிலே மாறி மாறி அவர் பேசுவது அவருக்கு வருத்தத்தை கொடுப்பதாக பனையூர் பாபு அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். தலைமையின் செயல்பாடுகளும் அரசியல் நிலைப்பாடுகளும் தனக்கு வெறும் வியப்பையும் வேதனையும் கொடுப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய பனையூர் பாபு ஒரு தெளிவான நிலைப்பாடு இல்லாமல் அடிக்கடி தடுமாறுவது அவருடைய திருமாவளவனுடைய இயல்பல்ல என குறிப்பிட்டிருக்கிறார். நேற்று ஒரு நிலைப்பாடு, இன்று ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் ஒரு நிலைப்பாடு, நாளை செய்தியாளர் சந்திப்பில் வேறொரு நிலைப்பாடு, மீண்டும் இரவில் சமூக வலைதள நேரலையில் பேஸ்புக் லைவில் முற்றிலும் முரணான ஒரு நிலைப்பாடு என தொடர்ந்து முன்னுக்கு பின் முரணாக பேசுவது அரசியல் களத்திலும் தொண்டர்களிடையே பெரும் குழப்பத்தை உருவாக்குவதாக பனையூர் பாபு தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.